பிரைஸ் தி லார்ட். யோவான் 19வது அதிகாரம் அதனோட 28வது வசனத்துல இந்த 5வது வார்த்தையை குறிச்சு ஆண்டவர் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல ஏன் அதை குறித்து பேசியிருப்பாரு அப்படின்னா, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். தீர்க்கதரிசிகளால இவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் அவர் நிறைவேற்றினார். ஆகையினால சங்கீதத்துல 69வது அதிகாரத்துல நான் தாகமா இருக்கும்போது எனக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்க அப்படின்ற வார்த்தை வரும். அதை நிறைவேறத்தக்க தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா இதை நம்ம ஆவிக்குரிய விஷயமா யோசித்து பார்க்கணும். அவர் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மாம்ச பிரகாரமும் 100% அவர் மனுஷனா இருந்தாரு. ஆவியின் பிரகாரமாவும் 100% அவர் ஒரு தேவனா இருந்தாரு. அப்போ ஆவியின் பிரகாரமா அவர் எதுக்கு அந்த இடத்துல தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார் அப்படின்னும் போது, தாகம் நம்மளுக்கு எதை குறித்து தாகம்? அவருக்கு ஆத்துமாக்கள் மக்கள் நம்மளை குறிச்சு தாகம். நிறைய ஆத்துமாக்கள் பாவங்கள்லையும் ரட்சிக்கப்படாம உண்மையான தேவன் யார் என்று தெரிந்து கொள்ளாம எல்லாருமே கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்க மேல நான் தாகமா இருக்கிறேன்னு உண்மையான இந்த இடத்துல ரொம்ப மனம் வருந்தி தான் சொல்றாங்க. ஆனா அவர் சமரியா ஸ்திரீ கிட்ட ஒரு சாப்டர் யோவான் 4ல கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஸ்டோரியில கேட்கிறது யார் என்று தெரிந்திருந்தால் நீயே என்னிடத்துல கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லி, தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட அந்த சினாரியோல இருக்கும். அப்போ இன்னைக்கு நாம அவரிடத்துல கேட்கக்கூடியவங்க, அவருக்கு தாகமா தான் இருக்குது ஆத்மாக்களை குறிச்சு, நம்மளை குறிச்சு, மக்கள் ஒவ்வொருவரையும் குறிச்சு. ஆனா அவரிடத்துல இருந்து கிடைக்கிற அந்த ஜீவ தண்ணீர் நீரூற்று இலவசமாய் பெற்றுக்கொள்ளக்கூடியது. வெளிப்படுத்தின விசேஷம் 21 22 அழகா சொல்லியிருக்கோம். இலவசமாய் வாங்கி குடியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். விருப்பம் உள்ளவன் இலவசமாய் வாங்கி குடிக்க கடவன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் நம்ம பைபிளே முடிய போகும்போது 21வது அதிகாரத்திலையும் 22வது அதிகாரத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கோம். இப்போ நாம எந்த விதமான தாகமா இருக்கிறோம்? நமக்கு எந்த விதமான தாகமா இருந்தாலும், ஆவிக்குரிய வழியில எந்த விதமான தாகமா இருந்தாலும் நாம இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கணும். அவர் ஆவிக்குரிய தாகமாய் மக்கள் ரட்சிக்கப்படணும், ஆத்துமாக்கள் ஆதாயப்படணும், எல்லாருமே தேவனிடத்துல வரணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாரு. நம்மளுடைய ஆசை இன்னைக்கு என்னவா இருக்குது? யோவான் 7:37 அழகா சொல்லப்பட்டிருக்கோம். ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்லி. ஆமா, நம்மளுடைய தாகத்தை தணிக்க, ஆவிக்குரிய தாகத்தை தணிக்க அவர் ஒருவராலதான் முடியும். அவருடைய தாகத்தை தணிக்கவும் நம்ம ஒவ்வொருவராலையும் தான் முடியும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் இன்னைக்கும் ஆத்ம தாகமா இருக்கிறாரு. ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும்னு சொல்லி ரொம்ப ஏங்கி வெயிட் பண்ணி காத்து கொண்டிருக்கிறாரு, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருவர்கிட்ட இருந்தும் அந்த ரட்சிப்புக்கான தாகம் தீர்க்கப்படுமா அவர் இடத்துல? நம்மளுடைய தாகமும் சரி, அவருடைய தாகமும் சரி நம்ம கையில தான் இருக்கு. நாமளும் அவர் இடத்துல போகணும், அநேகரை அவர் இடத்துல கூட்டி கொண்டு வந்து சேர்க்கணும். இதை ஒவ்வொருவரும் பண்ணணும். அவருடைய தாகத்தையும் தீர்ப்போம், நம்மளுடைய தாகத்தையும் தீர்த்துக் கொள்ளும். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.